ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் செவ்வாய் பகவான் தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. குடும்பத்திலே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரியஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இளைய சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சிலருக்கு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. சுகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 17ஆம் தேதியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் அவருடன் இணைந்து பயணம் செய்வதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மையடைவீர்கள். சிலருக்கு பூமி வீடு வாகனத்தால் யோகம் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். விவசாயத்தில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதலான வருவாயும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 7ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பயணம் செய்வதால் 7ஆம் தேதிக்கு பிறகு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலே ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் இந்த மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும்.
வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். பங்காளிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி தனம் குடும்ப பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். சிலருக்கு சில நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணியஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். சிலருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். ஆனால் தந்தையுடன் அனுசரித்து போக வேண்டும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 11ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்வையிடுகிறார். ஆக லாபஸ்தானாதிபதியை குரு பார்ப்பதும் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற ராகு பகவானை சுக்கிர பகவான் பார்வையிடுவதாலும் இந்த மாதம் இரட்டிப்பான வருவாய் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். மூத்த சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. விரயஸ்தானத்திலே தொழில்ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விரயஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஏழரை சனியின் தொடக்கம் அல்லவா, விரயங்கள் அல்லவா நடைபெறும் என்று பயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பயப்பட தேவையில்லை. குருவினுடைய பார்வை விரய சனியிலே விழுவதால் உங்களுக்கு செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக மாறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கவலை வேண்டாம். நீங்கள் திட்டமிட்டபடி திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிப்பதற்கான ஒரு சூழலை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. இந்த மாதம் மேச ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாக மாறும். இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.